வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தோல் மூட்டு விலகுதல், ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர், அதை பற்றி பார்க்கலாம். தோல் மூட்டுங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது போல் அது ஒரு பந்து கிண்ணம் மூட்டு. அதாவது பந்து இருக்குது, கிண்ணம் இருக்குது. ஆனால் இந்த பந்தும் கிண்ணமும் பார்த்திங்கன்னா அது ஒரு கிண்ணம் ரொம்ப ஆழமான கிண்ணம் கிடையாது, ரொம்ப தட்டையான கிண்ணம். பந்து சின்ன பந்து கிடையாது, பெரிய பந்து. தோல் மூட்டினுடைய இந்த அமைப்பு எதுக்காக இருக்குது அப்படின்னா, தட்டையான கிண்ணத்தின் மேலே பெரிய பந்து சுழலும் போது மூமெண்ட் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த கையை நம்ம எப்படி வேணாலும் அசைக்கலாம், ஒரு பவுலிங் ஆக்ஷன் பண்ணலாம், எப்படி வேணாலும் திருப்பலாம். அப்படிங்கிறது இந்த அமைப்பினால தான் அது சாத்தியப்படுது. தட்டையான கிண்ணம், அது மேலே ஒரு பெரிய பந்து உட்கார்ந்துருக்கு. தட்டையான கிண்ணத்து மேலே பெரிய பந்து உட்கார்ந்துருக்கும் போது எப்போ வேணாலும் அந்த பந்து விலகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற மூட்டுகள்லேயே அதிகம் விலகக்கூடிய வாய்ப்புள்ள மூட்டு தோல் மூட்டு. அப்போ இந்த தோல் மூட்டு விலகுது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. கபடியோ, ஃபுட்பாலோ, பேஸ்கெட் பாலோ, வாலிபாலோ விளையாடும் போது தோல் மூட்டு விலகிறத ரொம்ப சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். அவங்க கையை ஊனி கீழே விழுகும் போதோ, இல்லை கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கையை ஊனும் போதோ இந்த மூட்டு விலகுது. ரெண்டாவது, இளைஞர்களுக்கு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு விளையாடும் போது மூட்டு விலகுது. அடுத்து நடுத்தர வயது அல்லது முதிர்ந்த வயது இருக்கிறவங்களுக்கு நம்ம நடந்துட்டு இருக்கும்போது தட்டி விட்டு கீழே விழுகிறதுனாலையோ, இல்லை மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட், பைக்கிலிருந்து கீழே விழுகிறதுனாலையோ தோல் மூட்டு விலகலாம். இன்னும் ஒன்று, சாதாரணமாக நம்ம பார்க்குறது எலக்ட்ரிக் ஷாக், கரண்ட் ஷாக் அடிக்கும்போது தோல் மூட்டு விலகிறது ரொம்ப காமன். நான்காவதாக ஃபிட்ஸ், அதாவது வலிப்பு நோய் உள்ளவங்களுக்கு தோல் மூட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் மூட்டு விலகுமா அப்படின்னா, யாருக்கு வேணாலும் மூட்டு விலகலாம். ஆனால் சில பேருக்கு மூட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். யாருக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு அதிகம்னா, பொதுவாகவே லூஸ் ஜாயிண்டட்னு சொல்லுவோம். சில பேருக்கு மூட்டுகள் ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும். அவங்களால ஈஸியாக விரல்களை வளைக்க முடியும். இந்த கை விரல்களையோ முழங்கைகளையோ வளைக்க முடியும். நீங்கள் சர்க்கஸ்லையோ ஜிம்னாஸ்டிக்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா உடம்பை வில் மாதிரி வளைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு மூட்டு விலகும் தன்மை ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு சாதாரணமாகவே மூட்டை விலகக்கூடிய தன்மையோடு இருக்கும். அவங்களுக்கு ஒரு சிறு அடிபடும் போது அந்த மூட்டு விலகிறது ஈஸியாக நடந்தாங்க. இந்த தோல் மூட்டு யூஸ்வலாக முன்னாடி விலகலாம், பின்னாடியும் விலகலாம். முன்னாடி விலகிறது தான் ரொம்ப காமன். தோல் மூட்டு முன்னாடி விலகும் போது சிவியர் பெயின் வரும், ரொம்ப தாங்க முடியாத வலி வரும். சில பேர் அந்த வலினால மயக்கமே போட்டு, அந்த தோல் மூட்டு வலி விலகணுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் மூட்டு விலகி இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த கையை இந்த கையை தாங்கிட்டு அவங்க ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. அந்த மூட்டை நம்ம மயக்கம் கொடுத்தோ இல்லை இந்த இடத்துல சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோ அந்த மூட்டை எடுத்து உள்ள போட்டுருவோம். மூட்டை எடுத்து உள்ள போட்டோன்னா வலி குறைஞ்சிடும். சில பேருக்கு இந்த மூட்டு விலகும் போது எலும்புல ஃப்ராக்சரும் ஆகலாம். எலும்பு உடஞ்சு போய் மூட்டு விலகலாம். ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். அந்த எலும்பு எங்க உடையுதுங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த வைத்தியம் நம்ம பண்ணுவோம். கிண்ணம் உடையலாம் அல்லது பந்து உடையலாம். கிண்ணம் உடைஞ்சுதான் அது கிளீனாய்ட் ஃப்ராக்சர் அல்லது போனி பேங்காட் அப்படின்னு சொல்லுவோம். அதே பந்துல உடையுது அப்படின்னா அது கிரேட்டர் டியூபராசிட்டி அவல்ஷன், அதாவது தோல் மூட்டு இயக்கக்கூடிய தசைகள் ஒற்ற இடத்துல எலும்பு பிஞ்சு அந்த மூட்டு விலகிற ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னா தெரிஞ்சு போய் மூட்டு விலகின உடனே நீங்கள் மருத்துவர் அணுகுனீங்கன்னா உடனே ஒரு எக்ஸ்ரே பார்த்துட்டு அந்த மூட்டு எந்த டைரக்ஷனில் விலகி இருக்குது, முன்னாடி விலகி இருக்கா பின்னாடி விலகிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வைத்தியத்தை பண்ணுவாங்க. இந்த மூட்டு விலகிறவங்களில் சுமார் 100 பேருக்கு மூட்டு விலகுதுன்னா அதில் 50 பேருக்கு திரும்ப அந்த மூட்டு விலகாது. ஆனால் மீதி இருக்கிற 50 பேருக்கு அந்த மூட்டு திரும்ப திரும்ப விலகிற ஒரு தன்மை வரும். இதுக்கு ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர்னு பேர். பொதுவாக யாரையெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையவர்கள். 20 வயதுக்கு கீழே உங்களுக்கு மூட்டு விலகி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அந்த மூட்டு விலகிறக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் 100%. 16-17 வயசில் ஒருத்தர் விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அந்த தோல் மூட்டு விலகுது அப்படின்னா அவங்க 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலையோ 10 நாள்லையோ 2 வருஷத்துலையோ திரும்ப அந்த மூட்டு அவங்களுக்கு விலகிறக்கான வாய்ப்பு. முதல் முறை இந்த மூட்டு விலகும் போது இந்த பந்தையும் கிண்ணத்தையும் இறுக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய லேப்ரம் என்று சொல்லக்கூடிய தசை கிழியுது. இந்த லேப்ரம்ங்கிற அந்த தசைநார் இந்த பந்துக்கும் கிண்ணத்துக்கும் நடுவில் அது ரெண்டையும் இணைக்கிற ஒரு தசைநார். அந்த தசைநார் கிழியும் போது 50% பேருக்கு அந்த தசைநார் திரும்ப தன்னாலேயே கூடிரும். ஆனால் 50% பேருக்கு அது தன்னால கூடாது. எஸ்பெஷலி அந்த தசைநார் எலும்போட பிஞ்சு வரும்போது, நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் ஆகும்போது கிண்ணத்தில் அந்த தசைநார் ஒட்டிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அது கிழியும். அப்படி கிழியும் போது கூட ஒரு பீஸ் ஆஃப் போனோட பிஞ்சு வந்துருச்சு, எலும்போட பிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எப்போவுமே அது தன்னை போல கூடாது. அந்த தன்னை போல கூடாத போது அவங்களுக்கு திரும்ப இந்த கையை இந்த பொசிஷனுக்கு தூக்குனாங்களாங்களோ, ஒரு பனியன் கழட்டும் போதோ, சட்டை போடும் போதோ, இல்லை இப்படி படுத்து தூங்கும்போது கையை திருப்பும் போதோ அவங்களுக்கு அந்த மூட்டு விலகலாம். மூட்டு விலகும் போது ஒவ்வொரு தடவையும் வலி ஏற்படும். ஒவ்வொரு தடவையும் மூட்டு விலகும் போது உள்ளே இருக்கிற குருத்தெலும்புகள் உரசி கார்டிலேஜ் டேமேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக. அப்போ இந்த மூட்டு விலகுதல் முதல் தடவை வரும்போது மிகுந்த வலியும் வேதனையுமா இருக்கும்.
ஆஸ்பத்திரி வந்து அதை எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் வலி சரியாயிடும். அதோட உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வந்து மூட்டை எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் வலி இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஏதோ ஒரு சின்ன செயல் செய்யும்போது மூட்டு திரும்ப விலகுது அப்படின்னா உங்களுக்கு ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர் இருக்குது. உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த தசைநார் கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த தசைநாருக்கு லேப்ரம்னு பேர். அந்த லேப்ரல் டேரை வந்து பேங்காட் லீஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேங்காட் அப்படிங்கிறவர் வந்து அந்த காலத்தில் இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணதுனால இதுக்கு பேங்காட் லீஷன் பேர். இப்போ கிண்ணத்தினுடைய முன்பகுதியில் பந்து போய் மாட்டும் போது பந்தினுடைய பின்பகுதியிலையும் ஒரு இம்பாக்ட் ஏற்படும். பந்தினுடைய பின்பகுதியில் எலும்பில் ஏற்படுற இம்பாக்ட்டுக்கு ஹில்சாக் லீஷன் பேர். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 பேர் வந்து பேங்காட் லீஷன், ஹில்சாக் லீஷன். உங்களுக்கு மூட்டு விலகி இருக்குது அப்படின்னா 100% உங்கள் தோள்பட்டையில் இந்த பேங்காட் லீஷனும் இருக்கும், ஹில்சாக் லீஷனும் இருக்கும். இதனுடைய அளவுகளை பொறுத்து இதற்கு வந்து வைத்திய முறைகள் வேறுபடும். பொதுவாக 2 அல்லது 3 முறை உங்கள் மூட்டு விலகிருச்சு அப்படின்னா இது மருந்து மாத்திரைகளையோ பயிற்சியிலையோ சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படும். இந்த அறுவை சிகிச்சை எப்படியா பண்ண போகிறோங்கிறது இந்த பந்துக்கும் கிண்ணத்துக்கும் ஏற்பட்டிருக்கிற டேமேஜை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஒரே முறை தான் மூட்டு விலகிருக்கு அப்படின்னா யூஸ்வலாக அதை எக்ஸசைஸ்லேயே வந்து நம்ம சரி பண்ணி திரும்ப விலகாதபடி பண்ண முடியும். பட் 2வது அல்லது 3வது தடவை விலகிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வைத்திய முறை வந்து மருந்து மாத்திரை அல்ல, அறுவை சிகிச்சை தேவை. அறுவை சிகிச்சை 2 வகைப்படும். ஒன்று வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை, ஆர்த்ரோஸ்கோபி. இந்த நுண்துளை அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணுவோம்னா கிழிஞ்சிருக்கிற ஜவ்வை வந்து சிறு துளைகள் மூலமாக உள்ள கேமராவை செலுத்தி அந்த கிழிஞ்சிருக்கிற ஜவ்வை வந்து தையல் போட்டுருவோம். எலும்போட பிஞ்சிருந்தா கூட அந்த எலும்போட சேர்த்து அதை தையல் போட்டுற முடியும். அதற்கு பேங்காட் ரிப்பேர் அல்லது போனி பேங்காட் ரிப்பேர்னு பேர். இப்போ வந்து இந்த எலும்பினுடைய டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அல்லது ரொம்ப நாள் பட்டு போச்சு, உங்களுக்கு 20 அல்லது 30 தடவைக்கு மேலே அந்த மூட்டு விலகிருச்சு, கையை மேலே தூக்குனாலே மூட்டு விலகிடுது, நைட் தூங்கும் போது மூட்டு விலகுது, சில பேருக்கு ஒரு தும்முனா மூட்டு விலகிடும், அந்த அளவுக்கு அந்த மூட்டு லூஸாக இருக்குதுன்னா அவர்களுக்கு இந்த ஜவ்வை மட்டும் தையல் போட்டால் பத்தாது. அவர்களுக்கு சிறு எலும்பையும் எடுத்து அந்த டேமேஜ் ஆன எலும்புக்கு பதிலாக ஒரு சின்ன எலும்பையும் அங்கே வைக்க வேண்டியிருக்கும். அதற்கு லட்டார்ஜெட் ப்ரொசீஜர் அப்படின்னு பேர். லட்டார்ஜெட் என்கிற ஒரு பிரெஞ்சு சர்ஜன் இதை டிஸ்கிரைப் பண்ணதுனால இதுக்கு லட்டார்ஜெட் ப்ரொசீஜர்னு பேர். இது ஆல்மோஸ்ட் 100% சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். இந்த லட்டார்ஜெட் ப்ரொசீஜர் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து சிறியதாக ஓப்பன் செய்து பண்ணலாம், சிறிய திறந்து அறுவை சிகிச்சை மூலமாகவும் பண்ணலாம். அறுவை சிகிச்சை அதே அறுவை சிகிச்சை நுண்துளை மூலமாகவும் பண்ணலாம். 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பொதுவாக இந்த 3 அறுவை சிகிச்சை முறைகள், அதாவது ஆர்த்ரோஸ்கோபிக் பேங்காட் ரிப்பேர் அல்லது ஆர்த்ரோஸ்கோபிக் போன் பிளாக் ப்ரொசீஜர் அல்லது ஓப்பன் லட்டார்ஜெட், இந்த 3 ப்ரொசீஜரில் ஏதோ ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த 3 ப்ரொசீஜர்களும் எல்லாருக்கும் ஒரே ப்ரொசீஜர் பண்ண முடியாது. பல ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் வந்து என்ன சர்ஜரி பண்ணுறது அப்படிங்கிற முடிவு எடுப்போம். யூஸ்வலாக வந்து உங்களுடைய வயது, உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல், நீங்கள் என்ன மாதிரி வேலைகள் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அந்த கையில் எவ்வளோ வெயிட் தூக்க வேண்டியிருக்கும், நீங்கள் ஹை லெவல் அத்லீட்டா, என்ன பாக்ஸிங் பண்ணுறீங்களா, இல்லை கபடி விளையாடுறீங்களா, இல்லை ஃபுட்பால் விளையாடுறீங்களா, அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு போன் அடிபட்டிருக்கு, அதாவது கிண்ணத்தில் எவ்வளோ போன் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதே மாதிரி பந்தில் எவ்வளவு போன் டேமேஜ் ஆகிருக்கு, அந்த கிழிஞ்ச தசைநாரோடைய குவாலிட்டி என்ன, உங்களுக்கு வந்து நேச்சுரல் மூவ்மெண்ட் எவ்வளவு இருக்குது, இதையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்து அதற்கெல்லாம் ஒரு ஸ்கோரிங் பண்ணி உங்களுக்கு எந்த அறுவை சிகிச்சை முறை சிறந்ததுன்னு நாங்கள் வந்து தீர்மானித்து அந்த அறுவை சிகிச்சை முறையை செய்வோம். ஸோ பொதுவாக வந்து உங்களுக்கு தோல் மூட்டு விலகுது அப்படின்னா ஒரு தோல் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் கிட்ட போய் அவங்க வந்து உங்களுக்கு என்ன அறுவை சிகிச்சை அவங்க வந்து பரிந்துரை செய்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கிறதா உங்களுக்கு நல்லது. அவங்க இந்த மாதிரி பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு எந்த சர்ஜரி பெஸ்ட்டுன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. 90% பேருக்கு வந்து ஆர்த்ரோஸ்கோபி கீஹோல் சர்ஜரியில் இது சரி பண்ண முடியும். ரொம்ப நாள் விட்டவங்க, 30 அல்லது 40 டிஸ்லொகேஷன் ஆனவங்க, அவங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி தேவைப்படும். மேக்ஸிமம் வந்து கீஹோல் சர்ஜரியில் இதை சரி பண்ணிடலாம். ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். 3 வாரங்கள் அல்லது 4 வாரங்கள் இந்த மாதிரி ஒரு தொட்டில் மாதிரி ஆம்ஸ்லிங் போட்டு வச்சிருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இயன்முறை பயிற்சி முறைகள், ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எல்லாம் செய்து 3லிருந்து 6 வாரங்களுக்குள் நீங்கள் உங்களுடைய எல்லா நார்மல் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். விளையாட போகிறதுக்கு 4லிருந்து 6 மாதங்கள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் நார்மலாக உங்களுடைய ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்ஜரி பண்ணியாச்சுன்னா பின்னால் வரக்கூடிய பல பிரச்சனைகள் நம்ம தவிர்த்துடலாம். இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டோம்னா மூட்டு தேய்மானமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எப்போவுமே வலி இருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய பல பிரச்சனைகள் நம்ம தவிர்த்துக்கலாம். அதனால் சரியான டைமில் சரியான வைத்தியம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை பற்றிய மேலும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் அதுக்கு ஆன்சர் போடுறோம். எங்களுடைய மேலும் பல வீடியோஸை நீங்கள் பார்க்குறக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.